50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் மீண்டும் நிலவை நோக்கி பயணித்தான். சூரிய கிரகணம் பார்த்தான், நிலவின் மறுபுறம் சென்றான், பூமியிலிருந்து மிக மிக தொலைவில் நின்றான். இது வெறும் மிஷன் இல்ல, இது மனித குலத்தின் அடுத்த பெரும் தாவல். வாங்க, ஆர்டெமிஸ் 2 முழு கதையையும் பார்ப்போம். ஆர்டெமிஸ் 2 மிஷன் ஏப்ரல் 1, 2026 அன்று புளோரிடாவில் இருந்து லான்ச் ஆனது. இந்த மிஷன்ல 4 பேர் போனாங்க. நாசாவின் ரீட் வைஸ்மன் கமாண்டர், விக்டர் குளோவர் பைலட், கிறிஸ்டினா கோங் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட், கனடாவில் இருந்து ஜெர்மி ஹான்சன் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். இது அப்போலோ 17க்கு பிறகு 1972க்கு பிறகு முதல் முறையாக மனிதர்கள் பூமியின் சுற்றுப்பாதையை விட்டு வெளியே சென்ற மிஷன். ஒரியோன் ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏறி 10 நாள் நிலவை ஃப்ளைப்பை செய்து திரும்பும். இந்த பயணத்தில் ஸ்பேஸ் கிராஃப்டோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் முதல் முறையாக மனிதர்களுடன் டெஸ்ட் செய்யப்பட்டது. இந்த மிஷன் ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? ஆர்டெமிஸ் 2 என்பது மனிதர்களை நிலவில் இறக்கும் திட்டத்துக்கான முதல் படி. இதன் வழியாக சயின்டிபிக் டிஸ்கவரி, எகனாமிக் பெனிஃபிட்ஸ் மற்றும் செவ்வாய்க்கான முதல் க்ரூட் மிஷனுக்கான தளத்தை உருவாக்குகிறோம். மொத்தம் 6,95,081 மைல்ஸ் பயணம். லான்ச் முதல் ஸ்பாஷ் டவுன் வரை ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலவை 4067 மைல் தூரத்தில் கடந்தது. இது டெஸ்ட் ஃபிளைட் மட்டுமே, லேண்டிங் இல்ல. ஆனால் அடுத்த மிஷன்களில் நிலவில் கால் வைப்பார்கள். அதற்கு இந்த மிஷன் தான் வழிகாட்டுகிறது. ஏப்ரல் 6 மிஷனோட 6வது நாள். அன்று நடந்தது வரலாறு. மதியம் 12:56 CDTக்கு ஆர்டெமிஸ் 2 க்ரூவு பூமியிலிருந்து 2,48,655 தாண்டி அப்போலோ 13 செட் பண்ணின ரெக்கார்டை உடைத்தாங்க. அவங்களோட மேக்சிமம் டிஸ்டன்ஸ் 2,52,756 மைல்ஸ். அந்த நேரத்தில் கனடியன் ஆஸ்ட்ரோநாட் ஜெர்மி ஹான்சன் சொன்னது கேளுங்க, நாம் இப்போது மனித வரலாற்றில் யாரும் சென்றதை விட தொலைவில் இருக்கும். இந்த ரெக்கார்ட் நீண்ட நாள் நிற்காமல் இருக்கட்டும். இந்த தலைமுறையையும் அடுத்த தலைமுறையையும் அந்த சவாலுக்காக அழைக்கிறோம். என்ன ஒரு வார்த்தை! இப்போ வருது மிகவும் எக்ஸைட்டிங் பார்ட். நிலவை கடக்கும் போது ஒரு 40 நிமிட கம்யூனிகேஷன் பிளாக் அவுட். ஹியூஸ்டன் மிஷன் கண்ட்ரோலுடன் தொடர்பே இல்லாத நேரம். நிலவின் மறுபுறத்தை ஃப்ளைஓவர் செய்த போது இம்பாக்ட் கிரேட்டர்ஸ், ஏன்ஷியன்ட் லாவா ஃப்ளோஸ், சர்ஃபேஸ் கிராக்ஸ், பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பழைய நிலவின் வரலாறை ஆஸ்ட்ரோநாட்ஸ் கண்ணால் பார்த்தாங்க. சில பகுதிகளை மனித கண்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆர்டெமிஸ் 2 க்ரூ தான் முதல் முறையாக அவற்றை நேரில் கண்டார்கள். ஓரையன் நிலவின் மறுபுறம் போனபோது எர்த் செட், பூமி நிலவுக்கு பின்னால் மறைவதை பார்த்தாங்க. திரும்பும் போது எர்த் ரைஸ், பூமி மீண்டும் நிலவின் மேல் உதிப்பதை பார்த்தாங்க. இதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் நடந்தது. இரவு 8:35 ஒரியோன் நிலவு, சூரியன் ஒரே நேர்கோட்டில் சேர்ந்தன. ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு சூரியன் நிலவுக்கு பின்னால் மறைந்தது. பூமியில் சோலார் எக்லிப்ஸ் டோட்டாலிட்டி சில நிமிடங்கள் மட்டுமே நிற்கும். ஆனால் ஆர்டெமிஸ் 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு இந்த எக்லிப்ஸ் 57 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீடித்தது. அவர்கள் என்ன பார்த்தாங்க? சூரியனின் அவுட்டர் அட்மாஸ்பியரான கொரோனா, வீனஸ், மார்ஸ், சாட்டர்ன் போன்ற கிரகங்கள், பூமியின் க்ளோ, எர்த் ஷைன் மற்றும் நிலவில் விழும் மீட்டியோர் இம்பாக்ட் ஃபிளாஷஸ் கூட. விக்டர் குளோவர் சொன்னது, நாம் சைஃபை படத்தில் இருக்கோம் என்று தோன்றியது. நிலவு ஒரு கருப்பு வட்டமாக, அதன் சுற்றில் சூரியனின் கோரானா டாஷ் லாஸ் வேகாஸில் லக்ஸர் ஹோட்டலின் மேல் இருக்கும் ஸ்பாட்லைட்டை வளர்ந்தால் எப்படி இருக்கும் என்று யோசியுங்கள். அதுபோல் இருந்தது. எக்லிப்ஸ் கிளாஸஸ் அணிந்து கொரோனாவில் ஸ்ட்ரீமர்ஸ், சூரியனின் வாயு கட்டமைப்புகளை ஆஸ்ட்ரோநாட்ஸ் நேரில் கண்டாங்க. ஏப்ரல் 7 முதல் 9 வரை ஒரையான் 3 ட்ரெஜெக்டரி கரெக்ஷன் செய்து பூமியை நோக்கி பயணித்தது. ஏப்ரல் 8 அன்று க்ரூ ரேடியேஷன், ஷெல்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமோ மற்றும் மேனுவல் பைலோட்டிங் டெஸ்ட்ஸ் செய்தாங்க. ஏப்ரல் 10 அன்று சான் டியேகோ கடலில் ஸ்பாஷ் டவுன், ஓரியன் வெளிப்புறம் சுமார் 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட்டை தாங்கி பூமியின் அட்மாஸ்பியரை கடந்தது. இந்த மிஷனோட முடிவு ஒரு முடிவு இல்ல, இது ஒரு தொடக்கம். இன்று நாம் நிலவை சுற்றி வந்தோம், நாளை செவ்வாயில் கால் வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்பேஸ் தமிழ்ல புரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, ஆர்டெமிஸ் 4 யாராவது நிலவில லேண்டிங் பண்ணுவாங்களா?